Hello guys, welcome back to our channel Fantasy World. இன்னைக்கு என்ன வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஹைக்யூ சீசன் 4 எபிசோட் 20 கான எக்ஸ்பிளனேஷன் தான். போன எபிசோடோட எண்டிங்ல தான் 1 நம்பர் பிளேயர் புதுசா உள்ள இறங்கிருப்பான். அவனோட நேம் வந்து ஷின்சுகே கீட்டா. நம்ம கீட்டான்னு சொல்லியே கூப்பிடுவோம். இவன் தான் என்ஆர்சாகி டீமோட கேப்டன். நம்ம இவன் விளையாடுற வீடியோ கூட எதுவும் பார்த்தது இல்லையே அப்படின்ற மாதிரி கண்ணாடி சொல்றாரு. கோச்சுக்கையுமே நான் இந்த ஆரன் ஓஜிரா மேல அதிக பிரஷர் போடலான்னு பார்த்தா அவனுக்கு பதில் இவனை இப்படி மாத்தி விட்டாங்களே அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காரு. நம்ம டீம் பிளேயர்ஸ் எல்லாருமே அவனை ஒரு மாதிரி குறுகுறுன்னு பாக்குறாங்க. டே என்ன ஏன்டா இப்படி பாக்குறீங்க, நான் ஜஸ்ட் ஒரு சப்ஸ்டிட் பிளேயர் தானே, நீங்க இன்னும் என்னெல்லாம் இவ்வளவு சீன் காட்டிக்க வேணாம் அப்படின்ற மாதிரி அமைதியா போறான். சின்ன வயசா இருக்கும்போது அவனுக்கு ஒரு பிளாஷ்பேக் ஸ்டார்ட் ஆகுது. அவன் பாட்டி கூட அவன் எப்பயும் வீட்டுல இருப்பான். அவன் பாட்டி சொல்ற ஒரே விஷயம், நம்மள மேல இருந்து யாரோ ஒருத்தர் பாத்துக்கிட்டே இருப்பாங்க கண்ணா, கடவுள்னு சொல்லி கிடையாது, யாரோ ஒருத்தர் நம்மள எங்க இருந்தோ பாத்துக்கிட்டே தான் இருப்பாங்க எப்பவும். அவன் அதெல்லாம் நினைச்சுக்கிட்டே உள்ள போனோமே அந்த 5 நம்பர் பிளேயரை பார்த்துட்டு எதுக்கடா இந்த லாஸ்ட் பால் வேம அடிக்க வந்த அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். இல்ல நான் வேம அடிச்சுட்டு மேட்ச் வின் பண்ணலாம்னு சொல்லி நினைச்சேன் அப்படின்றான். இதுக்காக இவ்வளவு அவசரப்படாத அப்படின்ற மாதிரி இவன் சொல்றான். கீட்டாவும் வந்த உடனே ஒரு ஜம்ப் ஃப்ளோட் அடிக்கிறான். அது டனாக்கா டைச்சி 2 பேருக்கு நடுவுல போறதுனால 2 பேரும் கன்ஃபியூஸ் ஆறாங்க. எப்படியோ டைச்சி தட்டு மாதிரி அதை ரிசீவ் பண்ணி தந்துடுறான். அந்த பால காகியமா ஆசைக்கு செட் பண்ண ஆசைக்கு அந்த பால் அவங்க பிளாக்கர் கையில பட்டு ரொம்ப தூரம் பின்னாடி தெரிவிக்க விட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷப்பட்டு இருக்கப்ப அவங்க டீம்ல கீட்டா உள்ள புந்து அதை பறந்து எடுத்து கொடுக்கான். அந்த பால் மிஸ் ஆனதுனால அப்படியே செகண்ட் டச் தேர்ட் டச்னு சொல்லி அன்றாம்ல தான் அவங்க உள்ள தள்ளுறாங்க. மிஷினை அந்த பக்கம் ஈஸியா எடுத்துற காயமா செட் பண்றான். சீக்ரனைஸ்ட் அட்டாக்கு மூலமா தான் டைச்சிக்கே போடுறான். ஆனாலும் டைச்சி அடிக்கிறத அவன் விடாம விழுந்து ரிசீவ் பண்றான் கீட்டா. அந்த பால் ஆட்சுமா அவங்களோட 5 நம்பர் பிளேயருக்கு செட் பண்ண இந்த வாட்டி அவன் கரெக்டா அடிச்சு பாயிண்ட் வாங்கி தந்துடுறான். இனாரசாக்கி 23 கராசனோ 15ன்னு சொல்லி இருக்குது. யோகோ வெளியேறதே நினைக்கிறேன். இவ்வளவு நேரம் நம்ம பசங்க நல்லா தான பாயிண்ட் வாங்கிட்டு இருந்தாங்க, திடீர்னு இந்த ஒரு பாயிண்ட் எடுக்க இவ்வளவு கஷ்டப்பட்டாங்க அப்படின்ற மாதிரி இனாரசாக்கி டீமோட கோச்சுமே அந்த கீட்டாவை பத்தி பேசுறாரு. கீட்டா ஒன்னும் அந்த அளவுக்கு ஸ்டார் பிளேயர்லாம் கிடையாது, ஆனா அவனோட பிரசன்ஸே அந்த கோர்ட்டுக்குள்ள ஒரு செம பாசிட்டிவ் வைபை கொடுக்கும். அவன் எப்பவுமே ரொம்ப பெஸ்டாலாம் ஆட மாட்டான், ஆனா ஒருத்தர் எப்படி லேண்டா பெஸ்டா இருப்பாங்கன்னு சொல்லிட்டு கரெக்டா சொல்லுவான். இவன் எப்படி லாரானா இவன் இந்த பொசிஷனுக்கு யூஸ் பண்ணு, இவன் எப்படி லாரானா அவன் அந்த பொசிஷனுக்கு யூஸ் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு பக்காவா சொல்லிட்டு இருப்பான் டீம் கிட்ட எல்லாருக்கும். என்னடா இது கீட்டா இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் உள்ள போனாரு, போன உடனே ஒரு பிரசன்ஸால டக்குனு ஹீரோ மாதிரி ஆயிட்டாரு அப்படின்னு அந்த ஃபர்ஸ்ட் இயர் பையன் சொல்றான். இன்னொருத்தன் வந்துட்டு அவருக்கு உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்ப அதிகமா அப்படின்ற மாதிரி ரெண்டாரோ கிட்ட கேட்கறான். எக்ஸ்பீரியன்ஸ் அதெல்லாம் அவனுக்கு ஒன்னும் கிடையாது, ஜூனியர் ஸ்கூல்ல அவன் மெயின் டீம்ல இருந்தது கூட கிடையாது, இப்பயுமே இந்த தேர்ட் இயர்ல அப்பப்ப மட்டும் தான் உள்ள வந்துட்டு போவான், அவன் இது வரைக்கும் யூனிஃபார்ம் கூட வாங்கினது கிடையாது அப்படின்ற மாதிரி ரெண்டாரோ சொல்றான். அந்நேரம் கீட்டாக்கு ஒரு பிளாஷ்பேக் ஸ்டார்ட் ஆகுது. கீட்டாவும் ஒஜிரோவும் நின்று பேசிக்கிட்டு இருக்காங்க. ஆமா எதுக்கு எல்லாரும் இந்த மாதிரி பயந்துகிட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி அவன் கேட்கறான். டேய் நீ என்ன மனுஷனால எதுவும் ரோபோட்டா, உனக்குலாம் இந்த மாதிரி ஃபீலிங்ஸ் எதுவும் இருக்காதா அப்படின்ற மாதிரி அவன் கேட்கான். மக்கள் எல்லாருமே இந்த புதுசா ஏதோ ஒரு விஷயம் பண்றப்ப, ஒரு அப்நார்மலான விஷயத்த பண்றப்ப மட்டும் தான் பயப்படுறீங்க, மத்தபடி நீ டெய்லி சாப்பிடறப்ப இதுக்கெல்லாம் என்ன பயந்துகிட்டா இருக்கு, அது டெய்லி வழக்கமா நீ பண்ற, அதனால அதுல எல்லாம் உனக்கு பயம் இல்லையே, அது மாதிரி தானே வாலிபாலும், அதுக்கு எதுக்கு பயப்படணும் அப்படின்ற மாதிரி தான் அவன் சொல்லுவான். நீ டெய்லி பிராக்டிஸ்ல இங்க என்ன பண்றியோ அதே தான் அங்க போய் மேட்ச்லயும் பண்ண போற, ரெண்டு ஒரு வித்தியாசமும் இல்ல, அப்புறம் இங்க இருக்கிறப்ப பயப்படாம அங்க இருக்கப்ப பயப்படணும் அப்படின்னு சொல்லுவான். இப்போ யாமகுச்சி பிஞ்சு சர்வரா உள்ள இறங்குறான். அவன் வந்து செம்மையா ஜம்ப் ஃப்ளோட் அடிக்கிறான். பால் சூப்பரா போய்க்கு இருக்குன்னு நினைக்கிறேன் அப்படின்னு நினைக்கிறான். ஆனா அங்க கீட்டா இருக்கிறான். அவன் அவ்வளவு அக்யூரேட்டா அதை ரிசீவ் பண்ணி தரான். கீட்டா வந்துட்டு ஒரு அபவ் ஆவரேஜ் லெவலுக்கு தான் இருப்பான். அவனோட பிசிக்கல் ஸ்கில்லும் டெக்னிக்கல் ஸ்கில்லும் ஒன்னும் அவ்வளவு பெருசெல்லாம் இருக்காது, ஆனாலும் அவன் பிராக்டிஸ்ல எதெல்லாம் பண்றானோ அதே தான் இங்கேயும் பண்ணுவான். அவனை பத்தி நான் எதுவும் கவலையே பட வேணாம் அப்படின்னு அவங்க கோச் நினைக்கிறாரு. அப்ப இன்னொரு பிளாஷ்பேக் ஸ்டார்ட் ஆகுது. இதுல ஆட்சுமோ வந்து உடம்பு சரியில்லாம இருக்கான். உடம்பு சரியில்லைன்னா போய் ரெஸ்டர் அப்படின்ற மாதிரி என் ஃப்ரெண்ட் சொல்ல, உடம்பு சரியில்லைனாலும் நான் பரவாயில்ல லேண்டே திருவேன், லேண்ட்லனா தான் எனக்கு இன்னுமே உடம்பு சரியில்லாம போகும் அப்படின்னு சொல்றான். இதான்டா கேம் ஸ்பிரிட் அப்படின்ற மாதிரி என் ஃப்ரெண்ட் சொல்லிட்டு இருக்கான். டேய் மூடிக்கிட்டு வீட்டை பார்த்து போ அப்படின்னு பின்னாடி இருந்து ஒரு சவுண்ட் கேட்கும். யாரடான்னு பார்த்தா கீட்டா தான். நீ இப்ப வீட்டுக்கு போ அப்படின்ற மாதிரி சொல்லி அனுப்பிடுவான். என்னடா இது விளையாட உடம்பு இப்படி வீட்டுக்கு போன்னு சொல்லிட்டு இருக்காரு இவர் அப்படின்னு சொல்லிட்டு கடுப்போட நின்னுட்டு இருக்கப்ப அவனுக்கு நல்ல சாப்பாடுலாம் வாங்கி கொடுத்துருப்பான். இதை ப்ராப்பரா சாப்பிட்டு நல்லா ரெஸ்டட் அப்படின்ற மாதிரி சொல்லி கொடுத்துருப்பான். சார் என்ன ஏன்டா இப்படி எமோஷனல் ஆக்குற அப்படின்ற மாதிரி சொல்லுவான். அந்த அளவுக்கு அவன் டீம்மேட்ஸ் மேல எப்பவுமே கேரிங்காவும் இருக்கக்கூடிய ஒரு கேரக்டர். கீட்டாக்குன்னு சொல்லிட்டு ஒரு டெய்லி ரொட்டீன் இருக்கு, அதை அவன் எப்பவுமே ஃபாலோ பண்ணுவான். அந்த டெய்லி ரொட்டீன்ல ஒன்னாதான் அந்த வாலிபாலையும் அவன் பாக்குறான். சோ பிராக்டிஸ் அப்ப எப்ப விளையாடுவானோ அப்படியே தான் அந்த கேம்லயே விளையாடுவான். அவனோட பெஸ்ட் எப்பவுமே கொடுப்பான். அவனுக்கு அதுக்கப்புறமா தான் டீம்ல இருக்கு அப்படின்றதுக்கு அடையாளமா ஒரு ஜெர்சி ஒன்னு தருவாங்க. அதை வாங்கிட்டு வந்து உட்காரும் போது அவன் அப்படியே எமோஷனல்ல அழுகுவான். அதை பார்த்ததுக்கு அப்புறம் தான் அவன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இவன் உண்மையிலேயே ஒரு ரோபோட்ல இல்ல, இவனுக்கும் ஃபீலிங்ஸ் இருக்கு அப்படின்னு புரிஞ்சுக்கிடுவாங்க. அவன் அப்படியே வீட்டுக்கு போகும்போது ஆரன் ஓஜிரா கூட தான் பேசிக்கிட்டு போவான். அடல்ட்ஸ் எல்லாருமே ஒரு விஷயத்துக்காக நீ ரிசல்ட் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்க கூடாது, நீ செய்யற ப்ராசஸ் தான் முக்கியம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா இதை கிட்ஸ் சரியா புரிஞ்சுக்க மாட்டாங்க. ரிசல்ட்ஸ் எனக்கு கண்டிப்பா வேணும் அப்படின்ற மாதிரி ஒத்த கால நிப்பாங்க. நான் இதுல அடல்ட் சொல்றத உண்மையிலே ஏத்துக்கிறேன். நான் என்னோட டெய்லி ரொட்டீனை மட்டும் தான் ஃபாலோ பண்ணணும், இந்த ரிசல்ட்டுக்காக எல்லாம் இருக்கக்கூடாது. இருந்தாலும் இந்த டி-ஷர்ட் கிடைச்சதை நான் எனக்கான ஒரு ரிசல்ட்டா நினைச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்றான். அதுக்கு ஓஜிரோ வந்துட்டு உனக்கு சந்தோஷமா இருக்கணும்னா நீ சந்தோஷமா இருந்துரு, இப்பெல்லாம் சொல்லிட்டு கிடக்காத, ஹாப்பியா இரு அப்படின்னு சொல்றான். சரி சரி நீ சொல்ற கரெக்ட் தான் விடு அப்படின்னு சொல்லிடுறான். அப்படியே அந்த பிளாஷ்பேக் கட் ஆகுது. நான் ஒண்ணு இங்க யார்ட்டையும் கிளாப்ஸ் வாங்குறதுக்காக எல்லாம் வரல, நான் டெய்லி என்ன பண்ணுவேனோ அதே தான் இங்க பண்ண வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் பாலை ரிசீவ் பண்ணி தரான். நம்ம டீமை பொறுத்தவரை ரெண்டாரோ ஓஜிரோ அப்புறம் ஆட்சுமோ ஒசாமோ இவங்க எல்லாருமே செகண்ட் இயர்ஸ் தான். சோ இவங்க மோஸ்ட்லி நிறைய சிச்சுவேஷன்ல டிப்ரெஷனுக்கு போயிருவாங்க. இவங்க எல்லாருமே நல்லபடியா ஹேண்டில் பண்ண வேண்டிய ஒரு ஆள் கண்டிப்பா வேணும், அதுக்கு கீட்டா மட்டும் தான் கரெக்டா இருப்பான் அப்படின்னு அவங்களோட கோச் நினைக்கிறாரு. அவர் அப்படி நினைச்சுக்கிட்டு இருக்கும்போது அவங்க டீமோட அட்டாக்கர் அடிச்சு ஒரு பாயிண்ட் ஆவாங்க. இப்ப இனாரசாகி செட் பாயிண்ட்ல இருக்காங்க. இப்ப அவங்க டீம்ல இருந்து 13ஆம் நம்பர் பிளேயர் ஒருத்தன் பிஞ்சு சர்வரா உள்ள வரான். அவங்க டீமோட 5ஆம் நம்பர் தான் ஃபர்ஸ்ட் செட் லாஸ்ட் டர்னிங் பாயிண்டா மாத்தி கொடுத்துட்டான். இந்த வாட்டி என்னோட சர்வீஸ் மூலமா மறுபடியும் அவனை ஆஃப் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிட்டு டனாகாக்கே சர்வீஸ் பண்றான். டனாகாவும் அந்த ஒரு பால தப்பா தான் ரிசீவ் பண்றான். ஃபர்ஸ்ட் டச் அவங்க கோட்டுக்குள்ள போயிடுது. அவங்க டீமோட பிளாக்கர் ரெண்டாருமே சூக்கியை பார்த்துட்டு உன்னால முடிஞ்சா நீ ஸ்டாப் பண்ணி பாரு அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் திருப்பிக்கிட்டு அதே மாதிரி அடிக்கிறான். இந்த வாட்டி காயாமாலையும் ரிசீவ் பண்ண முடியல. இதன் மூலமா செகண்ட் செட்டை கம்ப்ளீட் டாமினேஷனோட இனாரசாகி வின்
பண்றாங்க. மேட்ச் முடிச்சுட்டு வெளியே வரும்போது கண்ணாடி நிஷினோவை பார்த்து நினைக்கிறாரு, நிஷினோயா இந்த அளவுக்கு அமைதியா இருந்து எந்த மேட்ச்லயும் பார்த்ததே இல்லையே அப்படின்ட்டு. நிஷினோயாவோட ஃப்ரெண்டுமே பக்கத்துல வந்துட்டு பரவாயில்ல நீ நல்லா தான் லேண்டா, இதை விட சூப்பராவே நீ பிராக்டிஸ் எல்லாம் பண்ணிருக்க, கண்டிப்பா நீ ஓகேவா தான் இருப்ப அப்படின்னு சொல்றான். ஓகே ஓகே அப்படின்னு நிஷினோயா சொல்றான். யாரும் ஆசையை வந்து அவனை கன்வின்ஸ் பண்ண வரான். இங்க பாரு நிஷினோயா, நான் உன்னைய மாதிரி மோட்டிவேட் பண்றதுல பெஸ்டாலாம் இருக்க மாட்டேன், பட் இருந்தாலும் உன்னால பாஸ் எடுக்க முடியல அப்படின்னாலும் பரவாயில்ல, உன்னால முடிஞ்ச அளவுக்கு நீ பெஸ்டா கொடு, மத்ததை நான் பாத்துக்கிறேன், நான் எப்படி இருந்தாலும் பால் அடிச்சு உனக்காக பாயிண்ட் வாங்கி தரேன் அப்படின்னு சொல்றேன். இதை கேட்டதுக்கு அப்புறம் நிஷினோயாக்குமே கொஞ்சம் பூஸ்டப் ஆகுது. இந்த பக்கம் கீட்டாவும் ஆட்சுமோவை பார்த்துட்டு, டே இப்ப அந்த செட்ரு காகியமா இருக்கான் பாத்தியா, அவன் ஜம்ப் சர்வீஸ் அடிச்சான்னு சொல்லிட்டு நீயும் அதே மாதிரி தானே படிக்கணும்னு சொல்லி நினைச்சுக்கிட்டு இருக்க, ஐயோ இவன் எப்படா கண்டுபிடிச்சா அப்படின்ற மாதிரி ஆட்சுமோ நினைச்சுக்கிட்டு இருக்கேன். அந்த மாதிரி ஏதாவது பண்ண உன்னை கொலை பண்ணி போடுவேன் பாத்துக்க, ஒழுங்கா போனோமா போய் ஜம்ப் ஃப்ளோட் அடிச்சோமா அவங்க லிப்ராவை ஆஃப் பண்ணோமா வந்தோமான்னு இருக்கணும் அப்படின்னு சொல்லி அனுப்புறான். இப்ப நான் சொன்னேன் பாத்தீங்களா, இதே டோன்ல தான் அவனும் சொல்றான், எந்தவித ஏத்த இறக்கவும் இல்ல, அவனை மிரட்டவும் இல்ல, அப்படியே காமா சொல்றான். இருந்தாலும் ஆட்சுமோ அதை பார்த்து பயந்துடுறான். அவனுமே உள்ள போயிட்டு அதே மாதிரி ஜம்ப் ஃப்ளோர் அடிக்கிறான். பால் அவுட்ல போகுது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் நினைச்சிட்டு இருக்கப்ப அப்படியே அது கருவாகி உள்ள விழுந்து ஃபர்ஸ்ட் பாயிண்ட் டைரக்டா ஒரு சர்வீசஸ் ஆகுது. அடுத்து அவன் அதே மாதிரி ஒரு ஜம்ப் ஃப்ளோர் அடிக்க பால் நெட்ல பட்டு முன்னாடி விழுகுது. நிஷினோயாவால கரெக்டா மூவ் பண்ண முடியல, ரொம்பவே லேட்டா ரியாக்ட் பண்றான். ஆனாலுமே அந்த பாலை போய் கரெக்டா எடுத்துறான். நான் எப்பவுமே இப்படிலாம் இருக்க மாட்டேனே, ஒருவேளை இதுக்கு பேர் தான் பயமோ அப்படின்ற மாதிரி நிஷினோயா அப்பதான் அந்த ஒரு பயம் என்னன்றதே தெரிஞ்சுக்கிறான். நான் லெஃப்ட் சைட்ல இருக்கேன் எனக்கு போட அப்படின்னு சொல்லிட்டு ஆசை கேட்க காகியமாவும் கஷ்டப்பட்டு ஆசைக்கு செட் பண்றான். ஆசைக்கு டைரக்டா அடிச்சு பாயிண்ட் வாங்குறான். இப்ப கராசுனா டீம்ல இருந்து சர்வீஸ் அடிக்க அவங்க டீம்ல ஆரன் அதை ரிசீவ் பண்றான். ஆட்சுமோவும் ஒசாமாவும் அதே மாதிரி சூப்பர் ஃபாஸ்ட் அட்டாக் வராங்க. ஆனா இந்த வாட்டி பிளாக் நிக்கிறது சூக்கி, அவன் கையில பட்டு பால் ஸ்லோ ஆகுது. ஆக்சுவலா கோச்சுக்கு செகண்ட் செட் முடியறப்ப இது ஒரு விஷயத்த சொல்லிருப்பாரு, நம்ம இந்த வாட்டி ரொட்டேஷனை ஸ்விட்ச் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு. இதுக்கு முன்னாடி செட்ல ஃபுல்லா ஒசாமுவை நம்ம ஹினாட்டா மட்டும் தான் ஹேண்டில் பண்ணிக்கிட்டு இருந்தான். சோ இப்ப ரெண்டு பிளாக்கர்ஸ்க்கும் அப்படியே பொசிஷனை மாத்தி விட்டாரு. ஹினாட்டா ஆப்வியஸ்லி நல்லா தான் பிளாக் பண்ணிக்கிட்டு இருந்தான், பட் இருந்தாலும் டனாக்கா அங்கிட்டு இங்கிட்டு மூவ் பண்ணிக்கிட்டு இருக்கான் ஹினாட்டா இருக்கிறதுனால. சோ அது டனாக்காக்கு ரொம்பவே டயர்ட் ஆகும், அதனால வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் சூக்கியை மாத்தி விட்டுருக்காரு. ஃபர்ஸ்ட் அவர் ஹினாட்டாவை தான் நீ இனோவாக்கா மாதிரி போய் அந்த ஒசாமுவை ஒத்தாலா பிளாக் பண்ண அப்படின்னு சொல்லி அனுப்பியிருப்பாரு. ஹினாட்டாவுமே சூக்கி கிட்ட வந்துட்டு கலாய்ச்சிருப்பான், இங்க பாத்தியாடா உன்னோட எனக்கு மிகப்பெரிய ரோலை தூக்கி கொடுத்துருக்காங்க, நான் தான் பெரிய ஆள் அப்படின்ற மாதிரி, இந்த ராஜா இந்த வர்றேன் உனக்கு திருப்பி கொடுக்க அப்படின்ற மாதிரி இப்ப சூக்கி அவனை திரும்ப கலாய்க்கிறான். என்னடா உன்னோட மிகப்பெரிய பதவியை தூக்கி என்கிட்ட கொடுத்துட்டாங்க போலயே, ஐயோ பாவமா இருக்கே அப்படின்ற மாதிரி அவனை கலாய்க்கிறான். இப்ப பால ஆசைக்கு பவர்ஃபுல்லா அடிக்க அந்த டீம்ல ஆட்சுமோ அதை விடாம ரிசீவ் பண்றான். அந்த பால ஒசாமா அடிக்கிற மாதிரி வரவும் சூக்கி ஆசைக்கு ரெண்டு பேரும் அவனுக்கு பிளாக் ஏறிடுறாங்க. பார்த்தா அந்த பக்கம் செட் பண்ணிடுறான் அவங்களோட ஏஸ் ஆரனுக்கு. இன்னைக்கு என்ன ஆனாலும் அந்த ஆரன் ஓஜிரோவை பெர்ஃபார்ம் பண்ணவே விடக்கூடாதுன்னு சொல்லி தான் நினைச்சுக்கிட்டு இருந்தோம். அதுக்காக தான் அவனுக்கு இன்னொரு மிகப்பெரிய ஒரு சவரையை வச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு கோச்சுக்காய் நினைக்க அந்த பக்கம் காகியம் அப்ப அவனுக்கு பிளாக் ஏறான். ஒத்த மனுஷனா நின்று அப்படியே ஓஜிரோவை பொத்தி போட்டுறான். கமாண்டர் கொடுக்கவங்களும் என்னடா இது ஒரு செட்ரு ஈனார் சாக்கியோட ஏசியை பிளாக் பண்ணிட்டா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ரிண்டராவும் மனசுக்குள்ளே நினைக்கிறான், நேஷனல்ஸ்ல எப்பவுமே பவர்ஃபுல்லான பிளாக்கர்ஸ் இருக்கதான் செய்வாங்க, நானே இது வரைக்கும் எண்ணி பார்க்க முடியாத அளவுக்கு பிளாக்ல மாட்டி இருக்கிறேன். இந்த மாதிரி அந்த ஒரு கையை மேல பார்க்கும் போதே அது லைட்டா பயத்தையே கொண்டு வரும். ஆக்சுவலி ஒரு பிளாக்க பார்த்து பயப்படவே இல்லை அப்படின்னா அது ஒரு பிளாக்கே கிடையாது. ஆனா அந்த பக்கம் பாக்குறப்ப அந்த 4 கண்ணனை விட அவங்களோட செட்ரு ரொம்பவே டெரிஃபைங்கா இருக்கான் அப்படின்னு அவன் நினைக்கிறான். அப்படியே கட் பண்ணி இதோட இந்த ஒரு எபிசோடையுமே முடிக்கிறாங்க. இப்போதான தேர்ட் செட் ஸ்டார்ட் ஆயிருக்குது, போக போக தான் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா போக போகுது. இன்னும் ஒரு 3 to 4 எபிசோட்ஸ்ல இதுக்கான கன்க்ளூஷன் கிடைச்சிடும். ஆனா அந்த 3 to 4 எபிசோட்ஸ் தரமா இருக்க போது, அதெல்லாம் நீங்க மிஸ் பண்ணாம தொடர்ந்து பார்க்கணும்னு நினைச்சீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நான் உங்களை இன்னொரு நல்ல வீடியோல மீட் பண்றேன். பை கைஸ்.